எண்ணங்கள். இவர் என்னோட அப்பா. என் பொண்ணு அப்படி கிடையாது. என்ன பார்த்து அவ தலை குனியவே மாட்டா. இருந்தாலும் அவ ஆபீஸுக்கு போகும்போது நீங்க ஒரு டீசென்டான ஷர்ட் போட்டு போயிருக்கூடாதா? அதனால உங்களுக்கு என்ன ஆயிட போகுது? உன் ஆபீஸ்க்கு வந்தேன் இல்ல, அதுவும் பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தேவையில்லாம என்னால உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசிட்டேன். அப்பா அனி போய் தூங்கு. உங்க அம்மா பூஜை புனஸ்காரெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு இன்னும் நேரமாகும். அவ வரும்போது உன்னை எழுப்புறேன். அப்போ வந்து புக் முன்னாடி உட்காரு. போ 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 போ. மம்மி வந்துட்டாங்க. வந்துட்டா? சபாஷ். படி 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 படி. சர்மா, வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. சர்மா ரெடியா? ரெடி சார். கடவுளே எல்லாரும் காப்பாத்து. சார் நம்ம கிளம்புறதுக்கு முன்ன ஒரு கப் டீ குடிக்கலாமா? லாப்டர்ஸ் கிளப்புக்கு போறதுக்கு முன்னாடி டீயா? ஆமா சார். அதை விடுங்க அரவிந்த் சர்மா. உங்களுக்காக நான் விசேஷமா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு மட்டும்தான். சொல்லுங்க சார், என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்காக இதை விசேஷமா கொண்டு வந்திருக்கேன். இதா? லிவ் ஸ்ட்ராங் பேண்ட். லிவ் ஸ்ட்ராங் பேண்டா? பாரு, நானும் கையில போட்டிருக்கேன். அது சரியானா? இதனால தான் சந்தோஷமா இருக்கேன், இந்த லிவ் பேண்டால. வெல் செட் அங்கிள். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அப்பா இதை போட்டுக்கோங்களேன். அங்கிள் எவ்வளவு ஆசையா உங்களுக்காக கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை நீங்க இதை போட்டுக்கிட்டா நீங்களும் அங்கிள் மாதிரி கவலை இல்லாம வாழலாம்ல. சரிம்மா சரி, நீ சொல்லிட்டேல, நான் போட்டுக்கிறேன். இதோ போட்டுக்கிட்டேன். போதுமா? அப்படி வாங்க வழிக்கு. இப்ப நாம ரெண்டு பேரும் பேண்ட் நண்பர்கள் ஆயிட்டோம். பேண்ட் ஃப்ரெண்ட்ஸா? சரி வாங்க போலாம். போலாம். அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? நான் உங்களை கேட்காமலே உங்க பேரை கொடுத்துட்டேன். எங்க? போலீஸ் ஸ்டேஷன்லயா? இல்ல, சின்ன பசங்களோட ஸ்கிட் காம்படிஷனுக்கு. சாரிமா, நான் ஒன்னும் குழந்தை இல்லையே. பார்த்தா தெரியல நான் எவ்வளவு பெரியவனா இருக்கேன். நீங்க எப்பவும் விளையாடிக்கிட்டே இருக்கீங்க அங்கிள். நான் சீரியஸா பேசுறேன். நான் அங்க ஜட்ஜ் பண்றதுக்கு உங்க பேரை கொடுத்திருக்கேன். யாரு கேட்டு கொடுத்த? என் மனசு கேட்டு கொடுத்துட்டேன் அங்கிள். அப்பனா சரி, நான் கண்டிப்பா போறேமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கிள். நல்ல வேளை நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. இல்லனா உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஷோவோட ஸ்பான்சர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? நம்ம தெருவுல இருக்கிற ஸ்வீட் கடைக்காரன் தான். அவன் ஜட்ஜுக்காக 2-3 விதமான ஸ்நாக்ஸ் அப்புறம் 4-5 விதமா ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்பனா நான் நிச்சயமா போறேமா. நித்யமா, எத்தனை மணிக்கு போகணும்? 7 மணிக்கு. ஆனா அந்த ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் அது காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்குமா இல்ல அதுக்கு அப்புறம்தான்? மேடம், தினேஷ் சார் உங்களை பெரிய சார் ரூம் கூப்பிட்டாரு. இதோ வரேன். ஓகே மேடம். ஆமா சார், நான் சொல்றது கரெக்ட் தான். சார் என்ன வர சொன்னீங்களா? வாங்க. எஸ் சார். கமின், உட்காருங்க. நீங்க நோட்டீஸ் போர்டை படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு இன்டர் ஆபீஸ் டிபேட்டிங் காம்படிஷன் இருக்கு. ஆமா சார், நான் படிச்சேன். ஒரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்மோட இந்த டிபார்ட்மெண்ட் கடந்த 10 வருஷங்களா ஒவ்வொரு வருஷமும் இந்த டிபேட் காம்படிஷன்ல ஜெயிச்சுக்கிட்டே வருது. நிஜமாவா சார்? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. தினேஷ் சொன்னாரு நீங்க ரொம்ப துணிச்சலா ரொம்ப தைரியமா பேசுவீங்கன்னு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் பல டிபேட்ல கலந்துக்கிட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நான் உறுதியா சொல்றேன் சார், இவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா போனாங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி குடிக்க வச்சிருவாங்க சார்.
ஐயோ சார், இல்ல சார், ஸ்கூல்ல காலேஜ்ல நடக்கிற காம்படிஷன்லாம் வேற சார். சார் ஐம் ரியலி சாரி, எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களால இது முடியும் மேடம், நிச்சயமா முடியும். எங்க எல்லாருக்கும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு மேடம். இந்த வருஷம் பரிசு தொகை வேற அதிகமா இருக்கு. 2000 ரூபாய் கொடுப்பாங்களா? 2000? முதல் பரிசு 2000, ரெண்டாவது பரிசு 1000, மூணாவது பரிசு 500. சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் டிராஃபி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கிடைக்கும். அது சரி, டிபேட்டோட டாபிக் என்ன? அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் யாரு, அம்மாவா இல்ல அப்பாவா? என்ன? ஆமா, என்ன இப்படி அதிசயமா பாக்குறீங்க? ஒத்துக்கங்க மேடம். மேடம், நித்யா மேடம், பாத்தீங்களா நான் எம்டி சார் முன்னாடி உங்களை எப்படி பாராட்டி பேசினேன்? ஆமா, ஆனா என்னால தானே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரைட்? ஆமா. இத பாருங்க நித்யா மேடம், நான் ஒரு நல்ல கலீகா என்னோட கடமையை தான் செய்யறேன். உங்ககிட்டயும் அதே தான் எதிர்பார்க்கிறேன். தப்பா நினைக்கலனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? அது கொஞ்சம் பர்சனல். பர்சனல்? பர்சனலா? ஆனா நான் என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணு இல்ல மேடம், அந்த முருகன் குரவள்ளி தெய்வான விஷயம் இருக்குல்ல, அத நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ப்ளீஸ். ஓகே. ப்ராமிஸா? ப்ராமிஸ். எஸ். குருஜி உங்களை கேட்காம நான் வேற யாரை கேட்பேன்? நீங்க தானே என் ஆபத் பண்ணவன். ஏதாவது எக்ஸ்பர்ட் அட்வைஸா கொடுங்க. இந்த பொண்ணோட பெரிய ரோதனையா இருக்கு. இங்க பாருங்க குருஜி, நீங்க அந்த பொண்ணுகிட்ட அந்த மட்டும் என்ன நீங்க காப்பாத்தலனா அப்புறம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். குருஜி, இந்த பேட்டரி இப்பதான் லோ ஆகணுமா? ச்சே. இங்க உட்காருங்க. நான் போய் நித்யா கிட்ட சொல்லிட்டு வரேன். வரேன். சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமா ஆடு. நித்யா, சாஸ்திரி அங்கிள் வந்துட்டாரு. ஓ சரி, நீ பசங்களை பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க அங்கிள், வந்துட்டீங்களா? நல்லா இருமா, நல்லா இரு. தண்ணி குடிக்கிறீங்களா இல்ல நான் வேற ஏதாவது எடுத்துட்டு வர சொல்ல? வேணாம், தண்ணியெல்லாம் வேண்டாம். அந்த ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வந்துருச்சா? இன்னும் வரலையா? சாரி அங்கிள், ஸ்நாக்ஸும் ஸ்வீட்ஸும் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன இதெல்லாம் சீட்டிங் நித்யா? இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இவ்வளவு நல்ல ப்ரோக்ராம் பார்க்கும்போது எப்படி சுவாரஸ்யம் வரும்? இருங்க. சுனில் சார் ஒரு நிமிஷம், இவரு சாப்பிடுறதுக்கு ஏதாவது டிஃபன் கொண்டு வரீங்களா உடனடியா? இது கொண்டு வரேன் மேடம். ஓகே அங்கிள், நான் பசங்களோட இருக்கேன். Oh, I'm so sorry. I'm extremely sorry. Excuse me. இதோ வந்துட்டேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ நித்யா கிட்ட பூனா இப்படி வாடி போயா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணா? பூக்கள் எல்லாம் மலர்ந்து பாத்தீங்களா நான் எவ்வளவு அழகா பண்ணேன். அப்படி பண்ணாதானே நல்லா இருக்கும். என்ன நித்யா, நீ அவனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். யார பத்தி பேசிட்டு இருக்க? அவன் தான் நித்து, உன்னோட ஹேண்ட்ஸம் ரவுடி. அவன் இன்னைக்கு இந்த இடத்துக்கே வந்துட்டான். முதல்ல வந்து இடிச்சிடுறான், அதுக்கப்புறமா சாரி சொல்றான். நீ வேணா பாரு, இன்னைக்கு அவன் எல்லார்கிட்டயும் தர்மடி வாங்க போறா பாரு. இது மட்டும் நடக்கல, என் பேர் நித்யா இல்ல. ரொம்ப தான் ஓவரா போறா. இப்ப நம்ம ஏரியாக்குள்ளேயே வந்துட்டான், நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ளே வந்துருவான் போல இருக்கே. சரி வா, அவனை போய் பார்க்கலாம். சரி.
எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா. இவ எந்த வீட்டுக்கு போறாளோ அந்த வீடு சொர்க்கமாயிடும். அமீர் கண்ணா, உனக்கு ஒரு மான மரியாதை மேலே ஆசை இருந்தா உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடும். இல்லைன்னா இன்னைக்கு இந்த பொண்ணு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட எடுத்துட்டு போயிடுவா. பரவாயில்ல விடு நித்யா. இங்க பாரு, லேட் ஆகுது. ப்ரோக்ராம் ஆரம்பிக்க டைம் ஆயிடுச்சுல்ல. வா, நான் போய் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வரேன். பாரு அங்கிள், இப்ப பசங்களோட டான்ஸ் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும்ல? ஏற்கனவே எனக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கு. இந்தாங்க, இத வச்சு கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் இப்ப வந்துடுறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு வந்திருக்கும் குழந்தைகளே, இன்னைக்கு நடக்க போற போட்டியோட தலைப்பு என்னன்னா இயற்கை, சுற்றுச்சூழல், அதாவது நேச்சர். நண்பர்களே, வாங்க எல்லாரும் பலத்த கரகோஷத்தோட இப்ப வரவேற்போம் நம்மளோட இந்த காம்படிஷனோட முதல் குரூப். பேரு லிட்டில் ஸ்வான்ஸ். இன்னைக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த நாட்டியத்தின் மூலமா குளோபல் வார்மிங் பத்தி நமக்கு சொன்னாங்க. இந்த விஷயத்துல நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த குழந்தைங்க செஞ்ச வேலைக்கு நிச்சயமா பாராட்டு கொடுக்கணும். இவங்க வாழ்க்கையிலும் இதே மாதிரி இருக்கணும். அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவும் இவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு இந்த மேடையில ஆடின அத்தனை பேர்ல ஜெயிச்சவங்க யாருன்னு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். தேர்ட் பிரைஸை தட்டி செல்ல போறாங்க லிட்டில் ஸ்வான்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்ணி இந்த தடவையும் நாங்க தான் சாம்பியன் நிரூபிக்கிறவங்க The Little Daisy from Stragar. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நிஜமாவே நீ பெரிய காரியம் பண்ணிருக்கமா. இவ்வளவு சின்ன சின்ன பசங்களுக்கு விளையாட்டுத்தனமாவே பெரிய விஷயங்களை கத்து கொடுத்துருக்க. இது பாரு, உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்ன அங்கிள், இதெல்லாம் அந்த பசங்களுக்கு கொடுங்க. அவங்க தானே அழகா பண்ணாங்க. ஆனா அவங்கள பண்ண வச்சது நீதானம்மா. இந்தா. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். காலையில அப்பாவுக்கு கிஃப்ட், இப்போ எனக்கு கிஃப்டா? ஓகே அங்கிள், பாய். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. இவ எந்த வீட்டுக்கு போறாளோ அந்த வீடு சொர்க்கமாயிடும். பெண் எங்க போச்சு? ச்சே, ஒரு பெண் கிடைக்காது இந்த வீட்ல. அப்பா பென் எடுக்கிறியா? அது இல்லக்கா. என்ன அதுலக்கா? இந்தா வாங்கிக்கோ. வாவ், இந்த பென் ரொம்ப அழகா இருக்கு. எப்பக்கா வாங்குன? வாங்கல, கிடைச்சது. கிஃப்ட் சாஸ்திரி அங்கிள் தான் கொடுத்தாரு. சரி போய் படி. இந்த பேக் அங்க வச்சிரு. பொடி. அப்பா என்னம்மா, ஏன் புயல் வேகத்துல வர? அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? காம்படிஷன்ல ஏன் பசங்க தான் ஜெயிச்சாங்க. பிரமாதம்மா. எப்படியோ உன் உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சு. ம்ஹும். இப்ப நாளையில இருந்து காலையில எந்திரிச்சு போய் பசங்களுக்கு எதுவும் நீ சொல்லி கொடுக்க வேண்டாம்ல? நல்லா தூங்குமா. அடக்கடவுளே, என்னால தூங்க முடியாதுப்பா. ஏன்? அதான் டிபேட் காம்படிஷன் இருக்கே. என்னம்மா இது புதுசா? திடீர்னு டிபேட் காம்படிஷன் எங்க இருந்து அப்பா, வந்துச்சு? என் ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன இதுல மாட்டி விட்டுட்டாங்க. ஓ. டிபார்ட்மெண்டோட மானமே உன் கையில தான் இருக்குன்றாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன தெரியுமா? ஆ. முழுசா 2000 ரூபாய். அட, 2000 ரூபாவா? அப்போ கண்டிப்பா நீ கலந்துக்கோக்கா. ஆமா, டிபேட்டோட டாபிக் என்ன? டாபிக் என்னன்னா, பொண்ணுக்கு முக்கியமானவங்க யாரு? அப்பாவா இல்ல அம்மாவா? அட, இது ரொம்ப சுலபமான டாபிக்கா இருக்கேம்மா.
தெளிவா அப்பா தான்னு சொல்லிடு என்ன? ஏங்க ஏன் அப்பா தான் சிறந்தவரு, அம்மா சிறந்தவளா இருக்க கூடாதா? எந்த ஒரு பொண்ணும் அப்பாவை எடுத்துக்கட்டா வச்சுக்கிட்டு தான் புகுந்த வீட்டுக்கு போனானா அவளால ஒரு இலைய கூட நகர்த்தி வைக்க முடியாது, பாத்திரம் தேய்க்க முடியாது, வீடு பெருக்கி துடைக்க முடியாது, துணி துவைக்க. இந்த வேலையெல்லாம் யார் வேணா செய்யலாமா? ஆனா முக்கியமான விஷயம் சம்பாதிக்கிறது. என் பொண்ணு ஏற்கனவே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டா. வாழ்க்கையில எப்ப எந்த விஷயத்தை அடைஞ்சாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வாவ், அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கான்னு வாங்க. யாராவது அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்களா? சொல்லு 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 சொல்லு. பாரதி, இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க? என்ன சமையலா? நான் சமைக்கவே இல்லையே. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்ல நீங்க தான் சமைக்க போறீங்க. நானா? சமையலா? ஏன், இதான் ரொம்ப சுலபமான வேலையாச்சே, யார் வேணாலும் செய்யலாமே. ஓ, சவாலா? ஏ, எனக்கே சவால் விடுறியா? எனக்கே சவாலா? நடக்குமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால சப்பாத்தி பண்ண முடியாதா? சப்பாத்தி என்ன சைட் டிஷ் கூட இன்னைக்கு நானே பண்ணி காட்டுறேன் பாரு. தொட்டுக்கு செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு தெரியுமா உங்களுக்கு? அம்மி கல்லுல மசாலாவை அரைக்கணும் தெரியுமா? இந்த அம்மி கல்ல பார்த்து பயப்படுறோம் நான் இல்ல, தெரிஞ்சுக்க. அப்படியா? இப்ப சொல்லு, எங்க இருக்கு அந்த அம்மி கல்லு? எங்க அது? என்ன சார், அரைச்சாச்சா? வந்து பாரு, பாரு. எங்க கையை காட்டுங்க. இந்த பாரு. பரவாயில்லையே, ஒன்னும் ஆகல. வலியும் இல்ல, எரிச்சலும் இல்ல. பெரிய சமையல். அப்பா என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லையே, சும்மா கைய அலம்பிட்டு இருந்தேன். கிளைமேட் சில்லுன்னு இருக்கா, சில்லு தண்ணியில கை வச்சா எப்படி இருக்கும்னு பாத்துட்டு இருந்தேன். அப்பா கொடுங்க, தேன் தடவி விடுறேன். தேனா? தேன்லாம் எதுக்கு? எதுக்கு? எனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. அப்படியா? சரி வேண்டாம்னா விடுங்க. சரி சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதுக்காக போட்டு விடு. கொஞ்ச நேரத்துல எரிச்சல்லாம் சரியாயிடும். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, வந்திருக்கும் விருந்தினர்களே, என் இனிய நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விவாதம் பண்ண வந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, அது என்னன்னா, தலையில எண்ணெய் தேய்ச்சாதான் நல்ல முடி வளரும். பெரியவங்க சொன்னா கேட்கணும். அம்மா சும்மா ரெடி. காலேஜ்ல எல்லாரும் அப்புறம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அனிதா, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? அதுல என்ன சந்தேகம்? செஞ்சது யாரு? இந்த ஐயா இல்ல? என்ன பாரதி, இப்போ அது ஒத்துக்கிறியா? அதனால என்ன, ஒத்துக்கிட்டா போச்சு. எனக்கு இப்ப இன்னொரு யோசனையும் வருதுங்க. இனிமே காலையில சாயந்தரம் 2 வேளை நீங்களே சமைங்க. அதுக்கு என்ன, சமைச்சிட்டா போச்சு. செய்யலாம், ஆனா அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லையே. ஆபீஸ்க்குலாம் போகணும்ல. ஒரு அப்பா தானே, வீட்ல வெளியிலன்னு எல்லா பொறுப்புகளையும் நல்லா செய்வாரு. அப்படின்னா அம்மாவும் அந்த வேலையை நல்லா செய்ய முடியும்ல. அப்படியா? செஞ்சு காட்டு பார்க்கலாம். இரு, இது பாரு பாரதி, நான் தினமும் ஆபீஸ்ல தினமும் 1008 பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டு இருக்கேன். இதுல இருந்து நீ ஒரே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லு பார்க்கலாம். சொல்லு. இதெல்லாம் பெரிய விஷயமா? கூட்ட வேண்டியதை கூட்டி, கழிக்க வேண்டியதை கழிக்கணும், அவ்வளவுதானே? அப்படிங்களா? சொல்ல சொல்ல கேட்காம என்ன தேய்ச்சிங்கல்ல, இப்ப நல்லா அவஸ்தைப்படுங்க. அடியே பாரதி, தயவு செஞ்சு முடியலன்னு ஒத்துக்கோ. எப்பவுமே அம்மா அப்பா கூட போட்டி போட முடியாது. போதும், நிறுத்துங்கப்பா. ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. இப்ப சும்மா இல்லனா நான் பாத்ரூம்ல நடந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். என்ன விஷயம்? அது ஒண்ணுல நித்யா கண்ணு, அது ஒண்ணுல. பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா 2 பேருமே ஒண்ணுதான். மம்மி, அப்பா உங்ககிட்ட சும்மா விளையாடுறாரு, நீங்க தான் தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறீங்க. கரெக்ட் தானேப்பா? ஆமாண்டா கண்ணா, 2 கண்ணுல எது சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் அப்பாவும் அம்மாவும்.
நமது அடுத்த போட்டியாளர் நித்யா சர்மா. மேடம் கலக்குங்க. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, வந்திருக்கும் விருந்தினர்களே, என் இனிய நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விவாதம் பண்ண வந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, அது என்னன்னா, தினேஷ் சார், இவங்களால முடியலன்னா இந்த காம்படிஷன்ல கலந்துக்காம இருந்திருக்கலாம்ல. இந்த வாட்டி இந்த டிராஃபி எங்க கம்பெனிக்கு தான் கிடைக்க போகுது. யார் சொல்லு? விடுங்க. நீ யாருன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? என்ன விடு.